ஆனா வேதவல்லியையும் நாகராஜையும் பார்த்தா இந்த மாதிரி நல்ல விஷயம் எதுவும் அவங்களுக்கு நடக்கும்னு தோண மாட்டேங்குதே நடராஜா. என்ன நீ சொல்றீங்க? ஆமா நடராஜா, எப்ப பாரு சிடு சிடுன்னு பேசிக்கிறாங்க, ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருந்தா அவ வயித்துல நம்ம வீட்டு வாரிசு எப்படி உருவாகும் சொல்லு? நீங்க அப்படியா சொல்றீங்க? ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க 2 பேரும் அந்யோன்யமா தான் இருக்காங்க. நீ என்ன கேள்விப்பட்ட? நீங்க கோச்சிட்டு உங்க வீட்டுக்கு போயிருந்தீங்கல்ல, அப்பதான் அந்த சமயத்துல அப்பாவும் சுந்தரனனும் திருச்சிக்கு போயிருந்திருக்காங்க. வீட்டுல நாகண்ண வேதாண்ணி மட்டும்தான் இருந்திருக்காங்க. அப்போ வேதாண்ணிக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சான். நாகண்ணன் தான் 24 மணி நேரமும் கூட இருந்தே கவனிச்சுக்கிட்டாருன்னு வீரையா சொன்னார். இன்ஃபேக்ட் அவங்களால நடக்க முடியலன்னதும் நாகண்ணன் தான் அவங்கள தூக்கிட்டு சுமந்துகிட்டே இருந்திருக்காரு. தூக்குனானா? கல்பனா, ஷாக்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. எனக்கு அப்படி தோணல நடராஜா. அவங்க 2 பேரும் முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எங்க சந்தோஷமா வாழ போறாங்க? சத்தியமா சொல்றேன், அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நடராஜ். எங்க அவங்க வாழ்க்கையில பிரிஞ்சிடுவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு. சாச்சா, அப்படிலாம் எதுவும் நடக்காத. நீ நாமளா எதுக்கு இப்படிலாம் கற்பனை பண்ணிக்கணும்? சரி, அப்ப நீ ஒண்ணு பண்றியா? என்ன நீ? நாளைக்கு காலையில நாகராஜ் கிட்ட பேசி பாரு. என்ன பேசணும்? சும்மாதான், எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, வாழ்க்கையில என்ன முடிவு பண்ணிருக்காங்க, எப்ப குழந்தை பெத்துக்க போறாங்கன்னு சும்மா பேச்சு கொடுத்து தெரிஞ்சுக்க. வேதா பிரெக்னன்ட் ஆனா மாமா இன்னும் சந்தோஷப்படுவாரு. அதனால நீங்களும் சீக்கிரமா குழந்தை பெத்துக்கோங்கன்னு சொல்லு. அப்போ அவன் என்ன சொல்றான்னு பார்த்தா அவங்க 2 பேரும் எப்படி வாழறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. என்ன நடராஜா? இல்ல நீ, நான் எப்படி இதெல்லாம்? உண்மையிலேயே அவங்க சந்தோஷமா இல்லைன்னு தெரிஞ்சா நாம அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்ல. அதுக்காக தான் நான் விசாரிக்க சொல்றேன். சரி நீ, நான் நாகராஜன்ட்ட காலையில பேசுறேன். நல்லா தீர விசாரிச்சு தெரிஞ்சுக்கோ. நீ சொல்றது சரியா, நான் சொல்றது சரியான்னு பார்க்கலாம். கண்டிப்பா நீ. சரி நடராஜா, நீ ஒரு ரூமுக்கு போய் தூங்கு. சரி அண்ணி. அண்ணி, மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கும் அண்ணனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, குட் நைட். நடராஜா, நீ நாளைக்கு விசாரிக்கிறத வச்சுதான் நான் என்னோட பல அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முடிவு பண்ணணும். பண்றேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல்.
நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.